வணக்கம். இப்பொழுது அறிவிக்கப்பட்டு நடைபெற்று வருகின்ற எஸ்ஏஆர் திட்டம் ஒரு குழப்பமான திட்டம். ஒன்றிய அரசின் தூண்டுதலால் நமது தேர்தல் ஆணையம் எஸ்ஏஆர் திட்டத்தை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இந்த எஸ்ஏஆர் திட்டம் எப்படியும் நமக்கு அந்த படிவம் முழுமையாக கிடைக்கவில்லை. படிவம் கிடைத்தவர்களும் அதில் எப்படி அதை பூர்த்தி செய்வது என்பது புரியவில்லை. படிவத்தை கொடுக்கின்ற பிஎல்ஓக்களுக்கும் அது தெரியவில்லை. எனவே இந்த எஃப்ஐஆர் திட்டத்தை நான் முழுமையாக எதிர்க்கின்றேன். தமிழக மக்களை குழப்ப வேண்டும், எப்படியும் தமிழக மக்கள் தங்களுக்கு எதிராக இருக்கின்றது என்பதை பிஜேபி அரசு நினைக்கின்றது. எனவே அவர்களை குழப்ப வேண்டும், எப்படியும் குழப்பி பீகார் தேர்தலில் எப்படி வெற்றி பெற்றார்களோ அந்த வெற்றியை தமிழகத்தில் பெறலாம் என்று நினைக்கின்றார்கள். அது தவறான ஒரு விஷயம். தமிழக மக்கள் படித்த மக்கள், மிகச்சிறந்த அறிவாளிகள், அவர்களை ஏமாற்ற முடியாது. இப்பொழுது 2 நாட்களாக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய சிறப்பான ஒரு திட்டத்தில் நேற்றும் இன்றும் சிறப்பு முகாம் இந்த எஸ்ஏஆர் திட்டத்துக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த முகாமை பொதுமக்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த முகாமில் நீங்கள் சென்று அந்த படிவங்களை பெற்று, இல்ல படிவங்கள் உங்களிடம் இருந்தாலும் அந்த படிவத்தை எடுத்து சென்று அந்த படிவத்தை பூர்த்தி செய்து நீங்கள் அந்த முகாமில் இருக்கின்றவர்களிடம் அந்த அந்த படிவங்களை சேர்க்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு மாத கால அளவு என்பது நிச்சயமாக பற்றாது. இருந்தாலும் நமது தமிழர்கள் நீங்கள் நிச்சயமாக இந்த ஒரு மாத காலத்திற்குள் நீங்கள் படிவங்களை விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அவற்றை நீங்கள் அந்த பிஎல்ஓ கொடுக்க சொல்லி நமது பிஎல்ஓ டூக்களை பயன்படுத்தி அவற்றை அந்த கம்ப்யூட்டரில் பதிவு செய்து நாம் அனைவரும் ஓட்டுரிமை பெற்றிருக்கின்றோம் என்பதை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் தற்பொழுது நாம் எல்லோரும் 0 நிலைமையில் இருக்கின்றோம். யாருக்கும் ஓட்டு இல்லை. அந்த ஓட்டு இருந்தால்தான் நமக்கு குடியுரிமை தரப்படும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நமது குடியுரிமை பெறுவதற்கு ஓட்டு பதிவது என்பது மிக மிக முக்கியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த படிவத்தை பூர்த்தி செய்து இந்த எஸ்ஐஆரிலிருந்து நாங்கள் தமிழக மக்கள் வெற்றி அடைந்து விட்டோம் என்பதை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு கோரிக்கை. நேற்றும் இன்றும் நடைபெறுகின்ற இந்த எஸ்ஐஆர் முகாமை அடுத்த வாரம் சனி ஞாயிறும் இந்த முகாமை நீங்கள் நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் அனைத்து மக்களும் இந்த முகாமை பயன்படுத்தி கொண்டு இந்த எஸ்ஐஆர் திட்டத்தில் சேர்ந்து பயனடைவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.